ஹாய், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்ட்ராய்ட் மைனிங்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய உலகத்தை விட்டு வேறு எதுவும் விண்கல்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கிரகத்துலேயோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துகிட்டு வர்றது பேர் தான் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை, விண்கல் தான். மைனிங் அப்படின்றது தோண்டி எடுக்குது. நம்மளுடைய உலகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய விண்கல்லில் போய் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை தோண்டி ஏதாச்சும் ஒரு மினரல்ஸ், அதாவது கோல்டு, டைமண்டு, அயனு, நிக்கல், பிளாட்டினம், மெக்னீஷியம், பெலடியம், இரிடியம், இதே மாதிரி எக்கச்சக்கமான மெட்டீரியல் ஆஸ்ட்ராய்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தோண்டி நம்மளுடைய உலகத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது பேர் தான் ஆஸ்ட்ராய்டு மைனிங் அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்மளோட உலகத்திலே நான் சொன்ன எல்லா மெட்டீரியலுமே ஈஸியாகவே கிடைக்குது. அப்புறம் இதுக்காக நம்மளுடைய உலகத்தை விட்டு ஸ்பேஸ் ஷிப்பில் போய், அதாவது ராக்கெட்டில் போய் நம்ம வேறு ஏதோ பொருளை போய் மைண்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய அளவு அப்படின்றது கம்மி. ஆனால் பூமியை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்களுடைய எண்ணிக்கை, அதாவது அளவுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளோட உலகத்தில் கோல்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அதோடைய 1 கிராமுடைய விலைன்றது 5500 5600 விற்கிறாங்க. ஆனால் அதே இது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு, டைமண்டு இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளானெட்டு, அந்த பிளானெட் ஃபுல்லாகவே வெறும் டைமண்டு தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு டைமண்டெலாம் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய மதிப்புன்றது எந்த அளவுக்கு கம்மியாயிடும்ன்றது யோசிச்சு பாருங்கள். இது ஒரு ரீசனு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெட்டீரியலை தோண்டி எடுக்கிறோம். தோண்டி எடுக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது பாதிக்கப்படுது. இது தடுக்கணும் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் மைனிங் அப்படின்றது ஒரு நல்ல வழியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டவுட் வரும், இங்கே நம்மளோட உலகத்திலேருந்து நம்ம ஸ்பேஸ் ஷிப்பில் போய் நம்ம அங்கே போய் மைன் பண்ணி கொண்டு வரதுக்கான காசுன்றது ரொம்ப அதிகம்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம். அது எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா, 1 கிராம் கோல்டை மைன் பண்ணி இங்கே நம்மளுடைய எர்த்தில் விற்றீங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட்ன்றது மினிமம் ஒரு 10,000க்கு மேலே இருந்தால் தான் அது ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உலகத்தில் கோல்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. கோல்டை இன்னும் தோண்டி எடுக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் இந்த தங்கத்தினுடைய அளவுன்றது ரொம்ப அதிகமாயிரும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு டைம்லலாம் அலுமினியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான மெட்டலாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு ப்ரீஷியஸ் அப்படின்னா, கோல்டை விட அலுமினியமோடைய ரேட்டுன்றது கூடுதலாக இருந்துச்சு. அதனால அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் கோல்டை எந்த அளவுக்கு சேர்த்தாங்களோ அதே அளவுக்கு அலுமினியமும் சேர்த்துருக்காங்க. அலுமினியம் அப்படின்றது இப்போ நம்மளுடைய யூசேஜில் டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் கரெக்டாக தோண்டி எடுக்கக்கூடிய அந்த முறைகள்ன்றது கரெக்டாக இல்லாதனால அதோடய காஸ்ட்ன்றது ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. இப்போ அதே மாதிரியான சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்மளோட உலகத்தில் கோல்டுன்றது இல்லாமல் இல்லை, நிறையா கோல்டு இருக்குது. ஆனால் கோல்டுடைய வெயிட்ன்றது அதிகம். நீங்கள் கோல்டு பூமிக்கு மேலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் போக போக அந்த கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புதைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கோல்டுடைய வெயிட்டுன்றது அதிகம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக புதைஞ்சு பூமிக்கு உள்ளே தான் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் கோல்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான கரெக்டான வழிகள் இன்னும் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இந்த தங்கம்ன்றது லேண்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் கிடையாது. தங்கம்ன்றது கடல்லையுமே இருக்குது. கடலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா $750 ட்ரில்லியன் அளவு இருக்குது. ஆனால் இதை கரெக்டான முறையில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான வழிகள் அப்படின்றது நம்மகிட்ட இல்லை. அதனால தான் இன்னுமே தங்கத்தினுடைய மதிப்புன்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்யூச்சரில் ஒன்று இந்த ஆஸ்ட்ராய்ட் மைனிங்கிறது வரலாம், இல்லை நம்மளோட உலகத்திலே மைன் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸுன்றது இன்னும் எஃபிஷியன்ட் ஆச்சு அப்படின்னா தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய தங்கத்தை மைன் பண்ணி எடுக்கிறப்ப தங்கத்துடைய விலை அப்படின்றது கம்மியாகலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் மைனிங்கிறது எத்தனையோ லைட் இயர்ஸ், அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு விண்கல். அந்த விண்கல்லிருந்து நீங்கள் ஒரு தடவை போய் மைன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம். அது மட்டும் இல்லை, நம்மளோட உலகத்திற்கு சுற்றி இருக்கக்கூடிய விண்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நம்மளோட உலகத்தை தாண்டி நிறைய விண்கல்ன்றது இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி மைன் பண்ணி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு தியரியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த விண்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்மளால்
எந்தெந்த விண்கல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நவுத்த முடியுமோ அந்த விண்கல் எல்லாத்தையுமே நகர்த்தி கொண்டு வந்து பூமிக்கு பக்கத்தில் வச்சு அதுக்கப்புறம் அதிலிருந்து மைன் பண்ணி நம்மளோட இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் கேட்குறதுக்கே வந்து நம்ம இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விண்கல்ல வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொருத்தர் நகர்த்தி கொண்டு வர்றது வந்து முடியாத விஷயம். அது எந்த அளவுக்கு வந்து ஃபியூயல் வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்த விட இன்னொரு ரொம்ப காமெடியான விஷயம், அது அந்த இடத்துலேருந்து நம்மளோட இடத்து பக்கத்தில் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னாலும் மேலே இருக்கக்கூடிய அந்த விண்கல்ன்றது பூமியில் விழுந்துச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்றத வந்து நம்ம நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விண்கல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூமியே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான அளவுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வந்து அந்த விண்கல்ன்றதை சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் மைனிங், அதாவது இந்த ஆஸ்ட்ராய்ட் மைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டினா நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசைன்றது வந்து அந்த ஆஸ்ட்ராய்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கல் வந்து எந்த அளவு பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கிரகத்துலையுமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தில் போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து ஒவ்வொரு கிரகத்துலேயும் ஒவ்வொரு வெயிட்டாக வரும். ஸோ ஒரு கிரகத்தில் வந்து நீங்கள் வெறும் ஒரு 50 கிலோ தான் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கிரகத்தில் உங்களோட வெயிட்ன்றது வந்து 75 கிலோவை காமிக்கும். அப்படி தான் இந்த ஆஸ்ட்ராய்ட்லையுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆஸ்ட்ராய்டில் கிராவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஷினை எடுத்துகிட்டு போய் மைன் பண்ணணும் அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எப்படி உடைக்கிறதுக்குன்னு சொல்லியே ஃபஸ்ட்டு நம்ம வழி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை உடைக்கவே ஆரம்பிக்கணும். உடச்சி அதுக்கப்புறம் அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கோல்டோ இல்லை டைமண்டோ ஏதோ நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம்லாம் செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இதுக்குமே வந்து அவங்க ஒரு வழி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சோலார் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஹீட்டை வந்து ரொம்ப அதிகப்படியான ஹீட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விண்கல்லுடைய ஒரு பகுதியில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டடாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆன இடத்துல இருக்கக்கூடிய அந்த லாவா இருக்குல்ல, அதை வந்து எடுத்து நம்மளுடைய மைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மைனிங் மிஷினையே வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டில் பில்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது பில்ட் பண்ணுறதுன்றது வந்து நடக்காத விஷயம் கூட சொல்லலாம். ஸோ இந்த மைனிங்ன்றது வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்டில் போய் நம்ம மைன் பண்ணுறதுன்றது வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்லேயோ இல்லை ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்ட்லேயோ போய் மைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து ஃப்யூச்சரில் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போயுமே வந்து ஒரு சில ஸ்பேஸ் ஷிப் வந்து போகுது. அங்கே போய் ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாம்பிளாக வந்து எடுத்துகிட்டு வராங்கல்ல, அது எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, அந்த மாதிரி அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அது வந்து ரிசர்ச் பர்பஸ்ன்னு வரும்போது அது வந்து வேறு. ஆனால் மைனிங் பர்பஸ்ன்னு வரும்போது அது வந்து வேறு. ரிசர்ச் பர்பஸ்ன்னு ஒன்றும் இல்லை, அதை எடுத்து அவங்க வந்து என்னன்றதை ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு சொல்லி செலவு பண்ணுறது வந்து வேறு. ஆனால் மைனிங்கிறது வந்து ஒரு கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மைன் பண்ணக்கூடிய விஷயத்தையே வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்டில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கான அந்த தங்கம் வைரம் இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு சில ஆஸ்ட்ராய்டில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கல்லாக கூட இருக்கலாம். அது எல்லாமே வந்து நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. அந்த கல்லில் என்ன இருக்குன்றதே வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜிலாம் நம்மகிட்ட கிடையாது. அது வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உலகத்தில் எந்த இடத்துல வந்து தங்கம் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுட்டு அந்த இடத்த மட்டும் தோண்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் வந்து இன்னுமே வந்து நம்மளோட உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் மைனிங்லாம் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட லைஃப் டைமில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்ட்ராய்ட் மைனிங்ன்றது வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் ஒரு ஆஸ்ட்ராய்டை நம்மளோட பூமி பக்கத்தில் கொண்டு வந்து மைனிங் மிஷினை அங்கே செட்டப் பண்ணி அங்கேருந்து மைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து எர்த்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த இதை இங்கே விற்கிறதுன்றது வந்து நடக்கவே நடக்காது. ஆனால் அந்தளவுக்கு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், தங்கத்தோடைய விலை இல்லை டைமண்டோட விலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. என்ன, மக்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மேபி அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகலாம். ஆனால் அப்போயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பொருட்களுடைய விலை எல்லாமே வந்து ஈவனாக உயரும்போது இங்கேருந்து நம்மளோட எர்த்துலேருந்து நம்ம ஆஸ்ட்ராய்ட் போகிறதுக்கான அந்த மெட்டீரியல் காஸ்ட்டுமே வந்து கூடியிருக்கும். ஸோ ஓவராலாக வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது நடைபெறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம கோல்டு மைன் பண்ணுறோம்ல, எர்த்தில் மைன் பண்ணுறோம்ல, அது வந்து இன்னும் நிறையா வந்து புது புது மாற்றங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்றது வந்து என்னோடய ஐடியாவாக இருக்குது.
அது எல்லாத்தோட இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிமத்தை வந்து மைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஓஷன் ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராக்கு, அதாவது கல், அங்கே இருக்கக்கூடிய தாது பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக உறிஞ்சி எடுத்து மேலே சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு மிஷினை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்யூரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்யூரிஃபை பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய தங்கம் ஏதாச்சும் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் வந்து நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டீரியலுடைய அவைலபிலிட்டி அப்படின்றது அதிகமாகும். அதோடு சேர்த்து அந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்டுமே வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மக்களோட தேவை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த பொருளுடைய காஸ்ட்டுன்றது ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும். ஆனால் அதே இது மக்களோட தேவைன்றது ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்குது, அந்த பொருளையும் நம்மளால் வந்து மேற்கொண்டு மைண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த காஸ்ட்டுன்றது ரொம்ப அதிகமாயிரும். ஆனால் அதே இது இந்த அலுமினியம்லாம் இருக்குல்ல, அதை மைண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த கோல்டோட விலையெல்லாம் வந்து ரொம்ப இறங்கிரும்ன்றது தான் ஒரு யதார்த்தமான விஷயம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஆஸ்ட்ராய்ட் மைனிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இது போல் இன்னும் பல விஷயங்கள் வந்து புதுசாக நிறைய டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.